எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மினிமலிஸ்டான குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு நம்ம நெறைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, நம்ம பழைய காலத்துல நம்ம பாட்டிங்க, அம்மாக்கள்லாம் யூஸ் பண்ண மாதிரி அளவான குக்வேர்ஸ வச்சு எப்படி நம்ம மெயின்டெயின் பண்றது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க கன்டென்ட் எல்லாம் புடிச்சிருந்தது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பால் பாத்திரம். இந்த பால் பாத்திரம் நான் ஒரு சில வீடுகள்ல 2 வச்சிருப்பாங்க. காலையில 1, ஈவினிங் 1 அப்படின்ட்டு. நம்ம டிஷ் வாஷர் யூஸ் பண்றோம்னா 2 வச்சுக்கலாம். நமக்கு காலையில 1, ஈவினிங் 1 அந்த மாரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம கையில தான் வாஷ் பண்றோம். ஏன்னா நெறைய பேர் கையில தான் வாஷ் பண்ணுவோம். அந்த மாரி இருக்கும்போது நமக்கு 1 போதுமானது. காலையில எப்படியும் நம்ம குக் பண்ணிட்டு, அதாவது காஃபி போட்டு குடிச்சிட்டு, கண்டிப்பா பாத்திரங்கள் எல்லாம் காலையிலேயே ஒரு தடவ வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. முன்னாடிலாம் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இது 1 நமக்கு போதுமானது தான். இதுல இன்னொன்னு வேணும் அப்படின்ற ஒரு அவசியமும் இல்ல. அண்ட் இந்த பாத்திரம் கொஞ்சம் சின்ன சைஸு. எங்க 2 பேருக்கு இது ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா, ஒரு 4 பேர், 5 பேருக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த சைஸ பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 உங்களால வச்சு மெயின்டெயின் பண்ண முடியும்னா வாங்கிக்கலாம். இல்ல ரொம்ப மினிமலா இருந்தா போதும் அப்படின்னா, இது 1 போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தட்கா பேனு. தாளிக்கிற கரண்டி நான் நான்ஸ்டிக்ல இங்க வாங்குனேன். ஏன்னா, எனக்கு தாளிக்கிற கரண்டி இந்தியால இருந்து நான் எடுத்துட்டு வரல. அதனால நான் இங்க தான் பார்த்து வாங்குனேன். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ஒரு பிரைஸ்ல இது நான்ஸ்டிக்கு. பட் இது நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கேன். பட் இப்போதைக்கு வேற வாங்குற வரைக்கும் இத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இத வச்சிருக்கேன். ஆ இந்த மாதிரி வாங்கும்போது நீங்க ஆம் எஸ்எஸ்ல வாங்கிக்கிறது பெட்டர். அதே மாதிரி ஒரு தாளிக்கிற கரண்டியும் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு தாளிக்கிறதுக்காக இந்த மாரி ஒரு பெரிய பாத்திரம் எடுக்க தேவையில்ல. ஏதாவது நம்ம இந்த மாரி குழம்புலாம் இந்த மாரி பாத்திரத்துல வச்சுட்டு, ஒரு தாளிக்கிறதுக்கு இத மட்டும் எடுத்தா போதும். அதனால இது கண்டிப்பா நீங்க 1 வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். ஆ இன்கேஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டி ஆம்லெட்லாம் போடுவாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் அந்த தாளிக்கிற கரண்டி ரொம்ப யூஸ் ஆகும். எனக்கு அந்த கரண்டி ஆம்லெட்லாம் ரொம்ப புடிக்கும். அதனால அது அது 1 கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போனேன்னா நான் வாங்கிட்டு வரணும். இப்போதைக்கு இத வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது அவ்ளோ நல்லா இல்ல. ஆக்சுவலா பார்த்தா ஆ நான் ஒரு 4 ஹீரோக்கு வாங்குனேன். அந்த அளவுக்கு குவாலிட்டியும் நல்லா இல்ல. அடுத்தது நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு பேன் டைப் தான். இந்த மாதிரி பேன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா கடாய் டைப்லயும் நீங்க வாங்கிக்கலாம். பேன் நெறைய பேருக்கு பேன்ல பண்றது புடிக்கும். அதனால நான் பேன் சொல்றேன். அப்படி இல்லன்னா கடாய் டைப்பும் நீங்க வாங்கிக்கலாம். அ பேன், கடாய் எதா இருந்தாலும் 1 மட்டும் நமக்கு போதுமான அளவு. ஏன்னா இதுலவே நம்ம நல்லா வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல்ல மாரி எடுத்து மாத்தி வச்சுக்கலாம். அதனால நெறைய வாங்கி சைஸ் பெரிய சைஸு, சின்ன சைஸுன்னு வாங்கி வாங்கி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ரொம்ப பெரிய ஃபேமிலியா இருந்தீங்க அப்படின்னா, வாங்கும்போதே பெரிய பெரிய சைஸ் வாங்கிறது பெட்டர். அப்படி இல்லன்னா, ஒரு மீடியம் சைஸ் வாங்கிட்டு, நீங்க சின்ன ஃபேமிலியா இருந்தாலும் சரி, பெரிய ஃபேமிலியா இருந்தாலும் சரி, மீடியம் சைஸ் வாங்குனீங்கனாலே கரெக்ட்டா இருக்கும். இந்த பேன் நான் இங்க அ ஜெர்மனில பட்லர்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்ல வாங்குனேன். இந்த பாத்திரங்கள் இப்ப நான் காமிக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களுமே நம்ம சேனல்ல டீட்டெயிலா எங்க வாங்குனேன், எவ்வளோ பிரைஸு, எப்படிலாம் இது எனக்கு வொர்க் ஆகுது அப்படின்றது எல்லா டீட்டெயில் வீடியோ 2 வீடியோவா நான் போட்டிருக்கேன். இந்தியால இருந்து வாங்குன பாத்திரங்கள் தனியா போட்டிருக்கேன். ஜெர்மனில மட்டுமே நான் வாங்குன பாத்திரங்கள்னு தனியா போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த பேனும் ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பேன். நல்லா நான்ஸ்டிக்லாம் சூப்பரா அ நான்ஸ்டிக் மாதிரி நல்லா சூப்பரா ஒட்டாம வரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேன் இது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பாத்திரம் ஒரு பாத்திரம் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு ஒரு பாட் மாதிரி. அ இத பார்த்தீங்கன்னா, நான் மெயினா நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தம் போட்டு பண்றதா இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒத்த பாத்திரமே போதும். இதுல வந்து நான் நெறைய வெரைட்டி ரைஸ் வைக்கிறதா இருக்கட்டும், சாம்பார் வைக்கிறது எல்லாமே இந்த ஒத்த பாத்திரத்துல தான் பண்ணுவேன். ஸோ, அதனால இது ஒண்ணு இருந்தாலே நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே வந்து இதுல பண்ணிடலாம். அண்ட் இந்த பாத்திரம் வச்சு நம்ம வந்து வேணும்னா பால் கூட நெறைய வந்து இதுல காய்ச்சோம்னாலும் காய்ச்சிக்கலாம். ஏன்னா இந்த பாத்திரம் இங்க வாங்குனதுன்றனால, நமக்கு வந்து பெருசா வந்து அ உள்ள நம்ம வேற ஏதாவது அதாவது கார ஐட்டங்கள் பண்ணா கூட, மறுநாள் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா, பாலும் காய்ச்சிக்கலாம். ஸோ இந்த பாத்திரம் வந்து எனக்கு செட்டுல இருக்கிற ஒரு பாத்திரம் தான். இந்த செட்டு எல்லாமே நான் வந்து முன்னாடி வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அ இந்த பாத்திரம் இங்க உள்ள ஒரு ஷாப்ல இதோட பிராண்ட் வந்து ட்வின் கிளாசிக் அப்படின்ற ஒரு பிராண்ட். அண்ட் இங்க வாங்குற பாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செம குவாலிட்டியா இருக்கும். அண்ட் நல்ல வெயிட்டா இருக்கும். ஆ அதே மாதிரி வந்து நல்ல ஒரு ஸ்டீல் அப்படின்றதுனால, நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு பாத்திரம் இந்த செட்டு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது, ஆ இந்த பாத்திரம். இது வந்து இதே மாதிரி தான் வந்து ஆ நம்ம வந்து இதுல வந்து குழம்பு வைக்கிறது, ரசம் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே இதுல நம்ம பண்ணலாம். இது வந்து பேஸும் கொஞ்சம் நல்லா வந்து அ கனமா தான் இருக்கும். இது எனக்கு ஆக்சுவலா வந்து நான் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல வந்து ட்ரெஸ் வாங்கும்போது எனக்கு கிடைச்சது. ஸோ இதுல வந்து இன்னொரு சின்ன சைஸ் ஒண்ணு இருக்கு. அ அது 2த்தையும் வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து ரசம், குழம்பு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த பாத்திரம் 1 இருந்தாலும் போதும். இந்த 2 இருந்தாலே நமக்கு வந்து போதுமான அளவு தான். ஓரளவுக்கு குக்கிங் வந்து மெயின் டிஷ்ஷஸ் வந்து இது 2 வச்சே வந்து பண்ணிரலாம். அண்ட் இந்த பாத்திரங்கள் வந்து நான் இந்தியாலருந்து எடுத்துட்டு வந்த பாத்திரங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல தான் இத பத்தின எல்லா டீட்டெயிலும் நான் அதுல ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு சூப்பரா ரொம்ப வந்து புடிச்ச ஒரு பாத்திரமும் இதுவும் ஒண்ணு. ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி ஒரு நம்ம வந்து சர்விங் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். டைனிங் டேபிள் எடுத்து வச்சோம் அப்படின்னா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கடாய். வடச்சட்டி. ஸோ வடச்சட்டி வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து தேவைப்படுறதில்ல. எப்பயாவது வந்து நான் எடுப்பேன். ஏன்னா, நான் பேன்ல தான் அதிகமா வந்து வப்பேன். இது வந்து எனக்கு நெய் காய்ச்சறதுக்கு, அதுக்கப்புறம் நெறைய பொரியல் பண்ணேன் அப்டின்னா, இத வந்து இந்த வடச்சட்டி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதுல ஒண்ணு பெரிய சைஸ் வச்சிருக்கேன். அது அவ்வளவா எனக்கு யூஸ் ஆகுறதில்ல. நெக்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போம்போது அத நான் எடுத்துட்டு போயிட்டு கொண்டு போய் வச்சுருவேன் அங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் வச்சு வாங்கும்போது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லூஸ் ஆகாது, ஆடாது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் வரும் இந்த மாதிரி வச்சு வாங்கும்போது. இந்த பாத்திரம்லாம் வாங்கி கிட்டத்தட்ட மொத நான் ஜெர்மனிக்கு வரும்போது இந்த பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அது பாட்டுக்கு வந்து இருக்கு. நான் டிஷ் வாஷர்ல போட்டு தான் எடுக்கிறேன். பட் இது வந்து டிஷ் வாஷர் சேஃபா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு சுத்தமா வந்து தெரியல. ஏன்னா இத வந்து நான் மதுரையில ஆனந்தா அண்ட் ஆனந்தால வாங்குனேன். ஆனா அப்பலருந்து இப்ப வரைக்கும் நான் வந்து டிஷ் வாஷர்ல தான் வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லாம அது பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இட்லி பாத்திரம். இட்லி பாத்திரம் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து வாங்கிக்கிறது பெட்டர். எனக்கு வந்து இந்த சின்ன இட்லி பாட் வந்து நான் மொத ஜெர்மனிக்கு வரும்போது, அ குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் சென்னையில வந்து வாங்குனேன். வாங்கிட்டு வந்தேன். 3 இயர்ஸ் இதுதான் வச்சு யூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து எனக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், நான் வந்து இப்ப கொஞ்சம் பெரிய சைஸ் இட்லி பாத்திரம் வந்து நான் வாங்குனேன். இந்த இட்லி பாத்திரம், அந்த பெரிய சைஸ் இட்லி பாத்திரம், அந்த அந்த பெரிய சைஸோட இட்லி பாத்திரத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போதைக்கு நமக்கு மினிமலிஸ்ட்டா என்ன தேவையோ அது மட்டும் காமிக்கிறேன். இந்த இட்லி பாத்திரத்த காமிச்சிருக்கேன். இதுல பெருசு வேணுனா நீங்க வாங்கிக்கலாம். இல்ல சின்னது வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஆ பட் நமக்கு வந்து ஒரு இட்லி பாத்திரம் இருந்தா போதுமான அளவு. ஸோ இதுல பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னது தான். இதுல வந்து நல்லா சின்ன சின்ன இட்லிலாம் நல்லா வரும். ஆனா பெரிய இட்லிலாம் ஊத்த முடியாது. அதே மாரி நெறைய பேர் இருக்க வீட்டுக்கு இந்த இட்லி பாத்திரம் செட் ஆகாது. அண்ட் இதுல 2 இட்லி பிளேட் வரும். 2ல 1 வந்து சின்னது, இன்னொன்னு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். உள்ள 1 வைக்கிறது, அதுக்கப்புறம் மேல 1 வைக்கிறது. அண்ட் இந்த பாத்திரம் வந்து ரொம்ப அடிகனம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தான் வந்து இருக்கு. ஆனா இது நான் வாங்கும்போது இண்டக்ஷன் பேஸ் போட்டிருந்தாங்க. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்.
இந்த அடுப்புக்கு வந்து செட் ஆகுது. பட் கொஞ்சம் என்னன்னா, ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமா வைக்கும்போது, இந்த மாரி கொஞ்சம் இப்டி லைட்டா ஆடும். அவ்வளோதான். மத்தபடி வந்து ஒண்ணும் இல்ல. நம்ம எப்படி பார்த்தாலும் இட்லி பாத்திரங்கும்போது, நம்ம அடியில தண்ணி தான் வந்து ஊத்தி வைக்க போறோம். ஸோ, அதனால வந்து இது பெருசா ஒண்ணும் அஃபெக்ட் பண்ணல. நான் இத்தனைக்கும் இத வந்து டிஷ் வாஷர்லலாம் போட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன். 5 வருஷமா. நல்லாவே இருக்கு இன்னுமே. அண்ட் இந்த இட்லி பாத்திரத்த வந்து நான் சாதம் வடிக்கிறதுக்கும் சில நேரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடிலாம். இப்ப தான் வந்து என்னால வந்து 2 கை வச்சு வடிக்க முடியலன்னு சொல்லிட்டு, அந்த வேற ஒரு பாத்திரம் யூஸ் பண்றேன். அ அதே மாரி நீங்க இந்த மாரி சாதம் வடிக்கிறதுக்கு இதவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதுலயே குழம்பு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 இன் 1 இட்லி பாத்திரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு, சாதம் வடிக்கிறதுக்கு கூட இத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து குக்கர், பிரஷர் குக்கர். குக்கர் வந்து நெறைய பேர் நல்லா யூஸ் பண்ணுவீங்கன்னா, 2 வாங்கிக்கலாம். 1 வச்சு நம்மளால கண்டிப்பா வந்து மெயின்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு நெனைக்கிறவங்க 2 வாங்கிக்கலாம். ஆ ஏன்னா சின்ன சைஸ் 1, பெரிய சைஸ் 1. ஏன்னா அ சில டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் கம்மியா வந்து வைக்கணும். அதுக்கு இவ்ளோ பெரிய குக்கர வந்து நம்ம எடுத்துட்டு இருக்க முடியாது. அத கையில வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது, ஒரு சின்ன சைஸ் குக்கர் 1, இந்த மாதிரி பெரிய சைஸ் குக்கர் 1 2 கூட நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆ பெரிய ஃபேமிலினா சின்னது கூட தேவையில்ல. ஏன்னா 1 போதுமானது. ஸோ இந்த குக்கர் வந்து பிரஸ்டீஜ் பிராண்டு. எனக்கு வந்து பிரஸ்டீஜ் பிராண்டு தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமா இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆ இந்த பிரஸ்டீஜ் பிராண்ட் குக்கர் வந்து நான் Amazonல தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குனேன். இங்க இல்ல. Amazon இந்தியால வாங்குனேன். அண்ட் இது வந்து நல்லாவே சூப்பர் டூப்பரா வந்து வொர்க் ஆகுது. இதுல வந்து சேஃப்டி வால்வு இது எல்லாமே வந்து நான் இந்தியால இருந்து ஒரு செட்டு எப்பவுமே எடுத்துட்டு வந்துருவேன். இந்த மாரி குக்கர் வந்து நம்ம வாங்குறோம்னா, ஒரு செட்டு இத வந்து கொண்டு வந்துருவேன். அண்ட் இந்த குக்கரோட கெப்பாசிட்டி வந்து 3 லிட்டர். 3 லிட்டர்னாலும் இது நல்லா வந்து பெருசா இருக்குன்றதுனால, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம வைக்கலாம். அ எனக்கு வந்து நான் ரொம்ப நெறைய வைக்கிறதா இருந்தா மட்டும் தான் இந்த குக்கர் நான் யூஸ் பண்றேன். இல்லன்னா ஒரு 2 லிட்டர் குக்கர் வச்சிருக்கேன். அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் பெருசா சாதம் வந்து குக்கர்ல வைக்கிறது கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சியா தேவைப்பட்டா மட்டும் தான் அவசர அவசரமா வைக்கணும்னா வைப்பேன். இல்லன்னா வந்து இந்த மாரி பாட்லயே வந்து தம் போட்டு வச்சுருவேன். சாதம் வந்து வடிச்சு சாப்பிடுறது. அதனால அது ஒயிட் ரைஸும் இதுல பெருசா நான் வைக்கிறதில்ல. எனக்கு மெயினா குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது நான் காய் வேக வைக்கிறது, இல்ல ஏதாவது மீட் வாங்கணும்னா வேக வைக்கிறது. இதுக்கு தான் அதிகமா குக்கர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி குக்கர் வந்து எப்பயுமே வாங்கும்போது நல்லா அடி கனமா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல சேஃப்டி வால்வு, இதோட கேஸ்கட் எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்கேஸ் நீங்க வந்து அ அப்ராட் கிளம்புறீங்க அப்டின்னா, எந்த கண்ட்ரிக்கு போறீங்களோ, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இந்த மாதிரி சேஃப்டி வால்வ் வந்து எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா, மோஸ்ட்லி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி குக்கர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க இருக்கிற குக்கர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸ்டீம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ, அதுல வந்து விசிலே பெருசா வராது. அந்த மாரி குக்கர் தான் வந்து இருக்கு. ஆ அப்புறம் நெறைய பேர் வந்து ரைஸ் குக்கரும் யூஸ் பண்றாங்க இங்க. ஸோ, அதனால இந்த மாதிரி குக்கர் வாங்குறீங்கன்னா, இந்த மாரி சேஃப்டி வால்வு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே கூடவே எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்தது இந்த பெரிய பாட். இந்த மாதிரி ஒரு பெரிய பாட் இல்ல டபரா மாதிரி இருக்கும். நம்ம ஊர் சைட்லாம் டபராலாம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாரி பிரியாணி பண்றதுக்கு. அந்த மாரி ஒரு டபரா. இந்த மாரி ஏதாவது ஒரு பெரிய பாட் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நெறைய பேர் வந்தாங்க அப்டின்னா, நம்ம ஒரு பிரியாணியோ, இல்ல ஒரு வெரைட்டி ரைஸ் பண்றது, இல்ல சாப்பாடே வந்து நெறைய பேருக்கு பண்ணும்போது நம்மளால தூக்கி வடிக்க முடியாது. அந்த மாரி டைம்ல அ அப்படியே நம்ம சாப்பாட கூட சாப்பாட கூட நம்ம வந்து தம் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாரி ஒரு பெரிய பாத்திரம், டபரா மாதிரி இருக்கிற பாத்திரம் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பாத்திரம்லாம் குக்வேர் செட்ல வந்தது. ஸோ அதனால இது நான் வந்து நெறைய பேர் வந்தாங்கன்னா போடுறதுக்கு யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 லிட்டரு. நமக்கு அழகா வந்து ஒரு 2 1/4 வரைக்கும் வைக்கலாம். ஆ இதுல வந்து நல்ல கனமா இருக்கும். அடியில வந்து நல்ல கனமா இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஒரு எஸ்எஸ்ஸு. ஸோ அதனால நல்லாவே சூப்பரா இருக்கும் இந்த பாத்திரம். அண்ட் இந்த பாத்திரங்கள் பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அயர்ன்ல ஸ்கில்லெட்டு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் தான். இது வந்து பெருசா தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து அந்த பேன் அப்படி இல்லன்னா இந்த மாதிரி கடாய், இதில கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அ ஒரு வேளை வந்து அயர்ன் பாத்திரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லெட் வாங்கிக்கோங்க. ஏதாவது நமக்கு வறுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நான்வெஜ்லாம் பண்றதுக்கெல்லாம் வந்து கேஸ்ட் அயர்ன்லாம் நல்லா சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால இது ஒண்ணு வாங்கிக்கலாம். அண்டு இது நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸா யூஸ் பண்றேன். ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. நான் மெயினா இதில வந்துட்டு ஃப்ரை பண்றது, அப்புறம் மீன் பொரிக்கிறது இதெல்லாம் இந்த பாத்திரத்தில தான் வந்து பண்ணுவேன். அண்ட் இது வந்து நான் இங்க உள்ள Amazonல வாங்குனேன். ஸோ €9 அப்படின்னு. நல்லாவே வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஒரு பாத்திரம் இது. பட் இதில ஒண்ணு என்னன்னா, நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் அதிகமா இருக்கும். அதனால தான் பெரிய சைஸ்லாம் நான் வாங்கல. இன்னொன்னு எனக்கு பெரிய சைஸ் தேவையும் படல. 2 பேருக்கு இது போதுமான அளவு அப்படின்றதுனால, நான் சின்ன சைஸே போதுன்ட்டு வாங்கிட்டேன். பெருசு வந்து தேவைப்படல. அதனால அது வந்து வாங்கணும் அப்படின்ற எண்ணமும் இல்ல. நெக்ஸ்ட் வந்து பணியாரக்கல். பணியாரக்கல் வந்து நான் இந்த இந்த சின்ன சைஸ்ல ஒண்ணு வச்சிருக்கேன். இது நான்ஸ்டிக் தான். நான் இந்தியால இருந்து மதுரையில அமே ஆனந்தா அண்ட் ஆனந்தா ஷாப்ல தான் வந்து வாங்குனேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு 7 பணியாரம் வரும். ஸோ சின்ன சைஸே போதுமானது தான். ஒரு வேள கொஞ்சம் பெருசு வேணும்னா, நீங்க பெருசு வாங்கிக்கலாம். இல்லன்னா இதுவே போதுமான அளவு. இது வந்து நான் இண்டக்ஷன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குனேன். ஆ நம்ம ஊர்லலாம் நெறைய பணியாரக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த மாரி பேஸ் வந்து ஃப்ளாட்டா வந்து கிடைக்கல நெறைய இடத்துல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் அடுப்புக்கு கரெக்ட்டா இருக்கும். பட் இங்க உள்ள அடுப்புக்குலாம் வந்து அந்த மாரி வாங்குனா கரெக்ட்டா இருக்காது. அதனால நான் வந்து இந்த மாரி நல்ல ஒரு பேஸ் நல்லா இருக்க மாரி பார்த்து வாங்குனேன். ஸோ, அதுல வந்து எனக்கு இந்த நான்ஸ்டிக் இதுவும் கிடைச்சது. வாங்கி நான் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே வந்து யூஸ் ஆகுது. பட் இது வந்து நம்ம டிஷ் வாஷர்லலாம் போட முடியாது. நான்ஸ்டிக்கு, அலுமினிய பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரம். பிளாஸ்டிக்குமே டிஷ் வாஷர் சேஃப் இருந்தா போடலாம். இல்லன்னா போட முடியாது. உட்டன் அ உடன் வந்து நான் பெருசா போடுறதில்ல. ஆனா உடன் கரண்டியெல்லாம் நான் போட்டுருக்கேன். அது ஒண்ணுமே ஆனதில்ல. ஸோ, அதனால இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணணும் டிஷ் வாஷர்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தோசைக்கல். ம். தோசைக்கல், சப்பாத்திக்கல் எல்லாமே வந்து எனக்கு ஒரே கல்லு தான். இந்த கேஸ்ட் அயர்ன் பாத்திரம். அ இந்த பாத்திரம் வந்து வாங்கி 6 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து மொத ஜெர்மனிக்கு வரும்போது தோசைக்கல்லாம் எடுத்துட்டு வரல. இங்க வந்த பிறகு தான் நான் வந்து தோசைக்கல் வந்து Amazonல வாங்குனேன். நான் வாங்கும்போது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, €16. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்ன வரைக்கும் எனக்கு நல்லா ஒர்க் ஆயிட்டுருக்கு. ஒண்ணே ஒண்ணுன்னா, இங்க கொஞ்சம் அந்த புளி புளியா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் போயிருச்சு. பட் இருந்தாலும், இதுல இன்னும் நல்லா வந்து தோசைலாம் வரும். சப்பாத்தியும் இதுல தான் நான் போடுவேன். ஆ ஒரு சிலர் வந்து சப்பாத்திக்கு தனி கல் வச்சிருப்பாங்க. தோசைக்கு தனி கல் வச்சிருப்பாங்க. சப்பாத்தி போட்டு போட்டோன்னா, அந்த கல்ல வந்து தோசை வந்து நல்லாவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இதுவரைக்கும் அப்படி ஆனதில்ல. நான் முன்னாடில இருந்தே வந்து சப்பாத்தி, தோசை 2த்துக்கும் ஒரே கல்லு தான் யூஸ் பண்றேன். இதுல ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இப்ப சொல்றது. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு இத வந்து நான் ஷேர் பண்றேன். நம்ம சப்பாத்தி போட்டு முடிச்ச உடனே நம்ம கல்லு வந்து ரொம்ப சூடா இருக்கும். ஸோ அந்த மாரி சூடா இருக்கும்போது, நம்ம வந்து எண்ணெய் தடவிடணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய வந்து போட்டுட்டு இத வந்து நல்லா தடவி விட்டுறணும். சூடா இருக்கும் கல்லு. இப்ப கையில தடவிட்டு இருக்கேன். இப்படி இந்த மாதிரி கையிலலாம் வந்து தடவ முடியாது. சூடா இருக்கும்போதே நீங்க வந்து எண்ணெய நல்லா போட்டு விட்டுட்டு, கரண்டிய வச்சோ, இல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர வச்சோ நல்லா வந்து எண்ணெய நல்லா பரப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா, அழகா வந்து நீங்க மறுநாள் தோசை ஊத்துனாலும் சூப்பரா தோசை வரும். ஸோ யூசுவலா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டு, இந்த மாதிரி எண்ணெய போட்டுட்டு, வெங்காயம் வச்சு நல்லா வந்து தொடச்சிருவேன். நல்லா எல்லா பக்கமும் வந்து அந்த எண்ணெய் படுற மாதிரி தொடச்சிட்டு, அப்படியே வந்து எடுத்து வச்சுருவேன். மறுநாள் நம்ம தோசை ஊத்துறதும்போது, அழகா வந்து நமக்கு தோசை வந்து வரும். ஸோ, அதனால நீங்க வந்து தோசைக்கு ஒரு கல்லு, சப்பாத்திக்கு ஒரு கல்லு வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. 2த்துக்குமே ஒரே பாத்திரம் இருந்தாலே போதுமானது தான். அண்ட் சைஸ் மட்டும் நமக்கு பெரிய தோசை வேணுமா, சின்ன தோசை வேணுமா, அதுக்கேத்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. பட் தோசை அப்டின்னாலே ஓரளவுக்கு இந்த சைஸ் இருந்தா தான் நமக்கு நல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு. அதனால வந்து நான் இந்த சைஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் நான் வேற கல்லு வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால நான் கொஞ்சம் வேற கல் மாத்தலாம் அப்டின்னு நெனச்சிருக்கேன். பாப்போம் இன்னும் ஃபியூச்சர்ல எனக்கு தேவைப்பட்டா மாத்துவேன். இல்லன்னா இதே தான் இன்னும் கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து நான் தோசை, சப்பாத்தி மட்டும் இல்லாம பிரியாணி தம் போடுறதுக்கு கூட இந்த கல்ல தான் வந்து யூஸ் பண்றேன். அப்படி இருந்துமே எனக்கு இதுல நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு வேள நீங்க வந்து அந்த மாரி வந்து அயர்ன் பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா,
இந்த மாரி கேஸ் ஸ்டவ் வந்து வாங்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. மெயின்டனன்ஸும் ரொம்ப இல்ல, கம்மி தான். ஸோ கொஞ்சம் வெயிட்டா இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மத்தபடி இது வந்து நல்லா சூப்பராவே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான். இந்த ஒரு 10, 12 பாத்திரங்கள் இருந்தா, நம்மளோட குக்கிங் வந்து ஈஸியா வந்து நம்ம முடிச்சிடலாம். இத தவிர்த்து குக்கிங்க்குன்னு பெருசா நமக்கு தேவைப்படாது. ஆ இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது எல்லாமே வந்து ஏதாவது டம்ளரோ, இல்ல வந்து பவுல்ஸு இந்த மாதிரி வேற ஐட்டங்கள் தான் வந்து தேவைப்படும். அதையும் எவ்வளோ நம்ம மினிமலா வந்து வச்சுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா, நம்மளோட கிச்சன் வந்து சூப்பரா வந்து ஒரு மினிமலிஸ்டிக் கிச்சனா ஆயிடும். ஸோ நீங்க வந்து ரொம்ப மினிமலா வச்சுக்கணும் அப்படின்றத விட, ஆ ஓரளவுக்காவது நம்ம வந்து கொஞ்சம் சில பாத்திரங்கள கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட போதும். ஏன்னா ரொம்ப மினிமல் அப்படின்னு போம்போது நமக்கு நெறைய வந்து நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால ஒருவேள உங்களால வந்து நல்லா வந்து ஒரு மினிமலா வந்து வச்சுக்க முடியும் என்னோட கிச்சன அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து தாராளமா வந்து அம் டீக்ளட்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிச்சனுல நமக்கு என்னென்னலாம் வந்து அ வேணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோமோ, அத வந்து வச்சுக்கலாம். அந்த அ அது என்னென்னலாம் வேணுமோ, அத ஒரு லிஸ்ட் போடும்போதே, அதிலேயே நீங்க ஒரு மினிமலிஸ்ட்டா ஒரு லிஸ்ட் போட்டு, நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் வந்து என்னோட குக்கிங்க்கு அதிகமா யூஸ் பண்றது. இத தவிர்த்து 1, 2 இருக்கலாம். இடையில இடையில ஏதாவது நான் வந்து யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே வந்து அ நான் சம்டைம்ஸ் வந்து இத விளக்காம இருந்திருப்பேன். டிஷ்வாஷர்ல உள்ள கிடந்திருக்கும். அதனால இதுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா நான் அத எடுத்து யூஸ் பண்ணுவேனே தவிர்த்து, மத்தபடி எனக்கு மெயினா வந்து இந்த பாத்திரங்கள் மட்டும் தான் என்னோட குக்கிங்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ என்னோட கிச்சன் டூர் வந்து கேட்டிருக்கீங்க. அ என்னோட கிச்சன் டூர் வந்து நான் அப்லோட் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் டீக்ளட்டர் பண்ணணும். ஏன்னா, எனக்கு கை கொஞ்சம் சரியா இல்லாம ஆனதுலருந்து, அ நான் நெறைய வந்து அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கேன் கிச்சன்ல. அப்புறம் இந்த நம்ம ஏதாவது பாட்டில்ல வாங்குவோம் இல்லையா? அதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. ஸோ நான் கொஞ்சம் கிச்சன கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணும்போதே வந்து டீக்ளட்டரும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் வந்து கிச்சன் டூர் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நெறைய வந்து வீடியோஸ்லாம் வந்து வரும். ஸோ கண்டிப்பா நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் நான் காமிச்ச குக்வேர்ஸ்ல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோ வந்து இதுவரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனல்ல இருக்க கன்டென்ட் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.